வணக்கம் நண்பர்களே. மார்ட்டின் லாட்ரி உலகத்தினுடைய கிங் என்று அறியப்படுகிறவர் போன வருடம் 2024 நவம்பர் டிசம்பரில் அவர் மீது இடி வழக்கு தொடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சோதனை நடத்தி கிட்டத்தட்ட நிறைய கோடிக்கணக்கான கணக்கில் வராத பணத்தையும் பணமாகவும் ரொக்கமாகவும் ஆவணங்களாகவும் கைப்பற்றப்பட்டது. அவருடைய 622 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இடியால் அட்டாச் செய்யப்பட்டது, பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் நிரூபிச்சுட்டு தான் அதை வாங்கியிருக்கணும். இப்போது அந்த வழக்கு தூசி தட்டப்படுகிறது. இது செய்தி ஒன்றும் சாதாரண செய்தி அல்ல. நான் சொல்வது, இப்போ நான் போன வருஷம் 2024 நவம்பர் டிசம்பர் நடந்ததை சொல்கிறேன். இந்நேரம் அதை முடிச்சிட்டோம், எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், நாங்கள் இதுலேருந்து வெளியே வந்துட்டோம்னு நினைத்தால் கூட தாமாக முன் வந்து உச்சநீதிமன்றம் அதை எடுக்கும். இப்போ அந்த ஒரு பாட்டு ஒன்று அடிக்கடி வரும்ல, மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர் அப்படின்னு. அது ஒரு சாதாரண பாடலாக இருக்கலாம். இப்போ உண்மையிலேயே கர்த்தர் தான் ஆதவ் அர்ஜுனாவையும் மார்ட்டினையும் காப்பாற்ற வேண்டும். இது யாருக்கு நிற்குது? நான் சிங்கம், ஊழலுக்கு அப்பாற்பட்டவன், ஊழல் செய்யும் கட்சிகளை என்னோடு இணைத்துக்கொள்ள மாட்டேன், பாசிசம் சித்தாந்தம் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் இந்த அரசியலில் மிக தூய்மையாக வந்திருக்கிறேன், சிங்கம், காட்டில் சிங்கம் என்ற ஒரு மிருகம் எப்படி வாழுமோ அப்படித்தான் வாழுவேன், உதாரணம் சொல்வதற்கு கூட இவர்களுக்கு ஒரு சிறந்த தலைவர்கள் இல்லையோ என்ற ஒரு எண்ணம் தான் தோன்றுகிறது. நான் இவரை போல் வாழ்வேன், இவர் வாழ்ந்து முடித்த அந்த வாழ்க்கையை போல் என் வாழ்க்கை இருக்கும், இவரின் சித்தாந்தங்களை நான் எடுத்துக்கொள்வேன், இந்த சித்தாந்தப்படி என் வாழ்க்கை இருக்கும். ஐயா தமிழறிவுமணியனை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் காந்தியும் காமராஜரும் வாழ்ந்த வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன் என்று ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறார். பொது வாழ்வில் வந்து விட்டார். அவர் தேர்தலுக்கும் முயற்சி செய்தார். அவர் இன்னும் தேர்தலில் முயற்சி பண்ணதுனால எப்படி வேணாலும் பேசலாம் சொல்ல முடியாது. ஆனால் விஜய் போன்றவர்கள்தான் நாம் தமிழறிவுமணியன் போன்ற ஐயாக்களுடைய குணாதிசயங்களை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் இந்த அறகுறை மனிதர்களை சுற்றி வைத்து கொண்டு அவர் அரசியல் செய்வது அழிவை நோக்கி வேகமாக செல்வதற்கு சமம். மேடையில் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், நான் சிங்கம் அது இப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ரியல் லைஃப்பில் இப்போ ஆதவ் அர்ஜுனா மேலே வரக்கூடிய அந்த புகார், மார்ட்டின் லாட்ரி மேலே எழுந்திருக்கக்கூடிய இப்போ ஒரு புகார், இவருடைய கட்சிக்கு இமேஜை பாதிக்குமா பாதிக்காதா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.